இப்போ 3 நாளாவா? 3 நாளா. சரி. அவங்க சண்டை போட்டு 3 மாசம் ஆயிடுச்சு. சண்டை போட்டு. கொஞ்சம் தெளிவா என்ன ஆச்சுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து பறை டான்ஸ் ஆடும். பறை டான்ஸ் கலை அது அதுக்கு தெரியும். அப்ப பறை டான்ஸ் அடிக்க சொல்ல தீனாவும் முகிலன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து கத்துக் கொடுக்க வந்தாரு. அந்த முகிலன் டீம்ல இருக்கிறது தான் தீனதயாளன் அவர்கிட்ட இந்த பொண்ணு பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு. இது எங்களுக்கு தெரியாது. இவர் போன்ல வந்து போன் வரும், இவர் எடுத்து பேசுவார். அவங்க அந்த அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட எடுத்து பேசும். இவர் இல்லாத நேரத்தை அந்த போனை கட் பண்ணி வச்சிரும். நாங்க கேட்டோம், இது மாதிரி சின்ன வயசா 10 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுல்ல, அதனால இரு ரபேக்கா, நீ சின்ன பொண்ணா இருக்கிற, அவர் உன்னோட 10 வயசு பெரியவரா இருக்கிறாரு, இரு ரபேக்கான்னு சொன்னதுக்கு இவரு என்ன சொன்னாரு, எங்க அக்கா எங்க மாமா பையனுக்கு தான் இந்த பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஆச்சு. இந்த பொண்ணு வந்து அவன் நான் கட்டினா நான் தீனதயாளன் தான் கட்டுவேன், இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லி எங்களை சொன்னான். இவர் என்ன பண்ணாரு, சரி இரு அவன் எந்த ஊர் என்ன ஊருன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு எங்க வீட்டு அந்த கல்பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள இட்டுக்குன்னு நாங்க ஆட்டோ வச்சு அந்த ஊர்ல போய் விசாரிச்சோம். அவங்களும் நல்ல குடும்பம் தான், நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நாங்க 10 வாட்டி போயிட்டு வந்தோம். பார்த்து தான் தாலி கட்டி கொடுத்தோம். எங்களால முடிஞ்ச சாமான் சட்டு பைக்கு எல்லாமே அந்த பொண்ணு கொடுத்தோம் கொண்டோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 6 மாசமா அவங்களுக்குள்ள சண்டை. இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புனார். அவர் வேலைக்கு அனுப்பிச்சு அந்த பொண்ணு சம்பாரிச்சு அவருக்கு கொடுத்துட்டு நல்லா வீடு வாசல்லாம் கட்டிட்டு இப்போ அந்த பொண்ணை வெளியே தேர்த்தி பைத்த காய்ச்சா இப்போ அந்த பொண்ணு எங்க அலமோதுது, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியல. எங்களால முடிஞ்ச மட்டும் நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்து திண்டிவானம் பேட்டையில இருந்து கண்டுபிடிச்சி எங்க மச்சினை ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் நைட்டு 2 மணிக்கு போய் அந்த பொண்ணை இட்டுன்னு வந்தோம். இட்டுன்னு வந்து கவர் நிறைய சில்லற அது உனக்கு கூட இதுக்கு முன்னாலே ஏற்கனவே அவங்க அப்படி காணாம அது மாதிரிலாம் போனது கிடையாது. அது மாதிரிலாம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டாங்க எங்கள் பொண்ணு. இப்போ ஊர் நாட்டில் இருக்கிற பொண்ணு வந்து மெட்ராஸில் வாழ்ந்துடலாம், மெட்ராஸில் இருக்கிற பொண்ணு வந்து ஊர் நாட்டில் வாழ்றது கஷ்டம். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பேசினா இப்போ புருஷமாண்டி சண்டை வர்றது எல்லாருக்கும் சகஜம்தான். இவர் என்ன பண்றாரு, இவர் வரமாட்டார். சண்டை போட்டு இவர் போய் 6 வருஷமா வேலைக்கு போல. வேலைக்கு கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. குழந்தை இல்லாத இருந்து அந்த நாங்க தான் வச்சு கல்யாணம் பண்ணதுனால அவரை நாங்க தான் வச்சிருந்தோம். 4 வருஷமா எங்க வீட்டில் தான் இருந்தார். கண்ணகி நகர்ல எல்லாரும் நீங்க கேட்டு விசாரிக்கலாம். எங்க வீட்டில் இருந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு கடமாயிடுச்சு. அதனால நான் சொன்னேன், ரபேக்கா ரொம்ப கஷ்டமாகுதுமா, கடமாகுது, நீ அங்கேயே போய் இருமான்னு சொன்னபோது சரிம்மான்னு அந்த பொண்ணு போயிடுச்சு. அவங்க மாமியார் போய் இது போன கையோட அவங்க மச்சினுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. அவன் பேரு கேப்பு. அவனுக்கு கல்யாணம் ஆனே அவங்க கும்பலா கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேப்புன்னு வந்தா பாரு தீபான்னு ஒரு பொண்ணு, இந்த வீட்டுல நாங்க தான் இருக்கணும்னு சொல்லி எங்க பொண்ணை வெளியே தேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, என்ன கொடுமை பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, சரியான சண்டை. அப்பங்காரன் வந்து ஒரு மருமகளை கை வச்சு அடிக்கிறது தப்பு. அந்த பொண்ணு நைட்டு அந்த பொண்ணை மாமனார்காரன் அடிச்சுக்கிறான், மச்சினக்காரன் கேப்பு அடிச்சுக்கிறான். அவங்க மாமியார் வந்து நாங்க போய் கேட்டதுக்கு என் காலிலே வந்துமா, அவன் தாயை உன் பொண்ணை முதல்ல இட்டுன்னு போமான்னு சொன்னாங்க. சரி நாங்களும் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களும் சமாதானம் பண்ணி தான் அனுப்புனாங்க. அவங்கள சண்டை சரிப்படாது. அவனுக்கு வந்து 6 மாசமா இந்த பொண்ணுகிட்ட வந்து பேச்சுவார்த்தை இல்லை. எங்க பொண்ணுகிட்ட ஒரு பேசுறதும் கிடையாது. ஃபோன் பண்ணினா ரபேக்கா சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்கறதும் கிடையாது. குழந்தைய வந்து பெரிய ஆபரேஷன் பண்ணி அவன் பிறந்த டேட்லயே குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு எங்க பொண்ணை பெரிய ஆபரேஷன் பண்ண வச்சான். அவருக்கு பிறந்த நாள் 11ஆம் தேதி 5ஆம் மாசம் அவனுக்கு பிறந்த நாள். அந்த அதே மாசம் எங்க பொண்ணு கொஞ்சம் இடுப்பு வலி லேசா வந்ததுன்னு சொல்லிட்டு தான், இடுப்பு சும்மா லேசா வலி தான், இட்டுன்னு போனோம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ இவன் என்ன பண்ணா, இதே டேட்ல நம்ம குழந்தை பிறந்தாலும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே டேட்ல இப்போ நார்மலா ஆகிற டெலிவரி பெரிய ஆபரேஷன் வந்துச்சு. எங்க பொண்ணுக்கு பெரிய ஆபரேஷன் குழந்தை பிறந்துச்சு. அந்த பையன் அந்த அம்மாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட போகவே மாட்டான். இப்போ அந்த குழந்தைய பிடிக்கி வச்சுக்கின்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தாய்கிட்ட குழந்தைய காட்டணுமா காட்டக்கூடாதா, அந்த குழந்தையும் காட்ட மாட்டான். வேலைக்கே போக மாட்டான். டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறான் அவன்.